அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. அன்னை தமிழை வணங்கி, தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர், கவின்கலை வேந்தர், சிவதமிழ் சீராளர், எங்கள் மதிப்பிற்குரிய திரு சத்ய நாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும், தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் துணைத் தலைவர், பாரதி கண்ட புதுமை பெண், மதிப்புறு முனைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும், எங்களுடைய மாவட்டம் உள்ளடங்கிய கூட்டு மாவட்டத்தின் ஆளுநர், மதிப்பிற்குரிய அகநானூற்று சுடர் பேரறிஞர் அண்ணா விருதுக்கு சொந்தக்காரர், வாழும் வரலாறு மதிப்புறு முனைவர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும், மாவட்டம் 18/8 சிறப்பாக நடத்தி வரக்கூடிய அதன் ஆளுநர், முனைவர், இதழ்களின் காவலர் எங்களுடைய கோபாலையா அவர்களுக்கும், கூட்டு மாவட்டத்தின் ஆலோசகராக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நல்லாசிரியர் விருதுக்கு சொந்தக்காரர், புறநானூற்று புதல்வர், மதிப்பிற்குரிய அழகுராஜா ஐயா அவர்களுக்கும், இந்த இணைப்பில் இணைந்திருந்து என் வாய்மொழி கேட்க காத்திருக்கக்கூடிய நட்புகள், மதிப்பிற்குரிய கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள், சேகர் வெங்கடாச்சலம் ஐயா அவர்கள், மேலும் இணைப்பில் இனியும் இணைய காத்திருக்கும் எங்களுடைய லோகாம்பிகா இருக்காங்க, கவிஞர் அன்பு தோழமை லோகாம்பிகா பிரசாத் அமெரிக்க குழுவிற்கு விரைவில் அவர்கள் பொறுப்பெடுத்து நடத்துவார்கள். அவர்களுக்கும் என் வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் சொல்லி, இந்த நிகழ்ச்சியை அழகாக ஒருங்கிணைக்கக்கூடிய அன்பு தோழமை, கதை சொல்லி பேராசிரியர் என் ஆரியர் தோழி அன்பழகி ஸ்ரீதர் அவர்களுக்கு இனிய நன்றியையும் பாராட்டுகளையும் சொல்லி, இந்த நிகழ்ச்சியை இணையம் வழியாக கண்டுகொண்டிருக்கும் இனியும் கேட்க காத்திருக்கும் அனைவருக்கும் என் வரவேற்பும் அன்பும். அருமையான வாழ்த்துறையை நம்ம சிவா குட்டி வர அடிக்கடி பாத்துட்டு இருக்காப்ல, வந்து பாத்துட்டு இருக்காப்ல, அவருக்கு ஒரு வணக்கத்தை அதானே. எங்களுடைய சிவ கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லணும். தமிழால் இணைவோம் களத்தினுடைய வரக்கூடிய எதிர்கால அவர் அழகாக ஆத்திச்சூடி திருக்குறள் எல்லாம் அருமையாக பதிந்து கொண்டு வருகிறார். எங்களுடைய சிவா குட்டிக்கும் இனிய வரவேற்பும் என் அன்பையும் சொல்லிக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் குட்டி ஆமாங்க ஐயா, குட்டி கவிஞர், குட்டி எழுத்தாளர், அதை நம்ம விட்டுட்டோமே, அவருடைய புத்தகமே வெளிவந்திருக்கேன். அவருக்கும் எங்களுடைய இனிய வரவேற்பையும் வணக்கத்தையும் சொல்லிக் கொள்கிறேன். இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அதாவது மதுரை காஞ்சி, நம்ம நிறுவனர் அவர்கள் சொன்னாங்க, மதுரை வழியா காஞ்சிக்கு போனாலும் சரி, காஞ்சிபுரத்துக்கே போனாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி இந்த பஸ்ல ஏறிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி விளையாட்டா சொன்னாரு. இந்த தமிழ் இலக்கிய மரபில் 8 தொகையும் 10 பாட்டும் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த சூழலில், மாங்குடி மருதனார் அவர்கள் எழுதிய தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனை பற்றி பாடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மதுரை காஞ்சியைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 782 அடிகள், அதில் நாம் 205 அடிகளை கடந்து வந்து விட்டோம் அப்படின்னாலே ரொம்ப பெருமையா இருக்கு. இன்று மதுரை காஞ்சி 6ஆம் பாகம். போரின் வழியாக ஒரு மன்னனுக்கு, மன்னா இப்படியெல்லாம் போர் நடந்தால் நாட்டு மக்கள் என்ன ஆவார்கள், நாடு என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் நிலையாமை தத்துவத்தையும் பத்தி ரொம்ப அழகாக நெடுஞ்செழியனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொண்டு வருகிறார் நம் புலவர். கொன்றளித்த நாடுகள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய வளமெல்லாம் நீங்கி எள் மற்றும் திவசங்கள் எல்லாம் செய்யக்கூடிய விதமாக மாறிவிடுமே, அதையெல்லாம் யோசி அப்படின்னு நம்ம நெடுஞ்செழியனுக்கு என்னென்ன சொல்றாருங்கிறத பத்தி இந்த புலவர் அழகாக பாடியிருப்பார். கிட்டத்தட்ட 2 வாரங்கள் நமக்கு ஒரு இடைவெளி விழுந்ததால் ஒற்றை வரிகளில் அந்த பார்த்த பகுதிகளை கடந்து செல்ல முயற்சி செய்கிறேன். இயற்கை வளத்தை பற்றி, என எடுத்த உடனேயே போரை பத்தி சொன்னா நல்லாவா இருக்கும்? ஒரு அருமையான இயற்கை வளத்தை பற்றி சொல்லி இருப்பார். பாண்டியன் நெடுஞ்செழியன் ஆளக்கூடிய இந்த நாட்டிலே இயற்கை வளங்கள் எல்லாம் எப்படி சிறப்பாக இருந்தது, மக்கள் எல்லாம் துன்பமில்லாமல் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொன்னார். செயற்கை செழிப்புன்னு சொல்லி அவர் சொன்னது என்ன? பொய்யறியா வாய்மொழி மாந்தர். அந்த அமைச்சர்கள் மந்திரிகள் எல்லாம் புடை சூழ மெய்யை மட்டுமே சொல்லக்கூடிய பல ஊழிக்காலம் நாடாண்ட நெடுஞ்செழியனே அப்படின்னு அந்த சிறப்பை பத்தி சொன்னார். அகத்தியருடைய வழிவந்த சான்றோன் அப்படின்னு சொல்லி நம்ம நெடுஞ்செழியனை பாராட்டும் பொழுது, அவன் என்ன செய்தான்? குற்றால மலைப்போரில் வென்று அதை எப்படி தனதாக்கி கொண்டான், அப்போ நடைபெற்ற போர் எப்படியெல்லாம் பேசப்பட்டது அப்படின்னு சொன்னார். பாண்டியனுடைய வழித்தோன்றல் இந்த 4 வகை படைகளினுடைய வலிமையை பற்றி பேசினார். என்னென்ன 4 படைகள் பார்த்தோம்? யானைப்படை, போர் தொழிலுக்காகவே பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட யானைகள். அந்த யானைகளோட சிறப்பு என்னன்னா, பிற யானைகளுக்கும் கற்றுத்தருமாம். அப்படிப்பட்ட பாங்கினை கொண்டதுதான் நம் செழியனின் யானை. குதிரை, அது ஓடுற ஓட்டத்துல எழுந்த அந்த புழுதி, செம்புழுதி ஏன் சொல்றாங்க? அந்த குருதியோடு சேர்ந்த அந்த புழுதி வானத்துல போய் தொடும் பொழுது வெயிலையே மறைக்கக்கூடிய மேகம் மாதிரி ஆயிப்போச்சாம். தேரை பற்றி சொல்லும் பொழுது, குதிரை பூட்டிய தேரெல்லாம் காற்றை விட வேகமாக கிழித்து போர்க்களத்தில் சென்றதை பார்த்தோம். அங்கே காலாட்படை வீரர்கள், வாளேந்திய இளம் வீரர்கள் எல்லாம் தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு வலிமையோடு பெருமிதத்தோடு எப்படி சென்று வென்றார்கள் அப்படின்னு பார்த்தோம். நாற்படையின் துணை கொண்டு நம் நெடுஞ்செழியன் சேர சோழர்கள் வேளிர்களை எல்லாம் அந்த தலையாலங்கானத்து போர்ல எப்படி வென்றான் அப்படிங்கிறதையும் பார்த்து வந்தோம். நெடியோனின் போர் திறமை,
ஒரு மன்னனை பற்றி பேசும் பொழுது போன பதிவுல நம்ம செல்விராஜன் அம்மையார் கூட சொன்னாங்க. இவ்வளவு சிறப்பான மன்னரை பத்தி கேட்கும் பொழுது, அடுத்து யாராவது குழந்தை பொறந்ததுன்னா நெடுஞ்செழியன்னு பேர் வைக்கணும்னு எனக்கு ஆவலை தூண்டி விட்டது அப்படின்னு சொன்னாங்க. அப்பேற்பட்ட தோற்றவர்கள் எல்லாம் தம் நிலப்பகுதியை இந்தா வச்சுக்க சாமின்னு குடுத்துட்டு ஓடுற மாதிரி அப்படி ஒரு வலிமை வாய்ந்தவன் தான் நம் நெடுஞ்செழியன். அதனை அவன் தனதாக்கிக் கொள்ளவில்லை. என்ன செஞ்சான்? மாறாக அந்த நாட்டை அவர்களுக்கே கொடுத்து நிலம் தந்த பேருதவியாளன்னு நிலந்தரு திரு என்ற பெயரைக் கொண்டவன். மன்னனாக அவன் மன்னருக்கெல்லாம் மன்னனாக எப்படி விளங்கினான்? தெற்குல குமரியில தொடங்கி வடக்கில் வேங்கடமலை, கிழக்குலையும் மேற்குலையும் கடல் சார்ந்த எல்லா பகுதிகளில் இருக்கக்கூடிய மன்னர்களை எல்லாம் வழி வழியாக தன்னுடைய குடையின் கீழ் எப்படி கொண்டு வந்தான்னு பார்த்தோம். அடுத்து கடல் வளம் மிக்க சாலியூரை, அதை நெல்லின் ஊர் என்று சொல்வார்கள். சாலியூரை நெடுஞ்செழியன் எப்படி தனதாக்கிக் கொண்டான் என்று பார்த்தோம். ஒவ்வொரு வளமாக இருக்கக்கூடிய நாடுகளில் அங்கே கேட்கக்கூடிய குரவை ஒலி, பிற ஓசைகள் அதெல்லாம் எப்படி இருந்தது? அந்த குட்டுவர்களே பலசாலி. அவர்களை தோற்கடிக்கிறதுக்கு மத்த நாட்டு மன்னர்களே பயப்படுவாங்க. அப்படிப்பட்டவர்களை நம் நெடுஞ்செழியன் எப்படி வென்றான்? அங்கே சூழல் எப்படி இருந்துச்சாம்? அப்படியே இந்த ஏலேலோ ஐலசான்னு அந்த பாடல் பாடிக்கொண்டே அவர்கள் நீர் இறைக்கக்கூடிய காட்சி, எருதுகளின் கழுத்தில் இருந்த மணி ஓசை, அந்த மணி ஓசையால் பயந்து பறவைகள் ஓடிய சத்தம், பரதவர் மகளிரெல்லாம் குரவை கூத்து ஆடிய ஒலி, இதெல்லாம் செழிப்பாக இனிமையாக கேட்டுக்கொண்டிருந்ததுன்னு பார்த்தோம். வந்தவர்களுக்கு வாரி வாரி அவன் வள்ளல் தன்மையோடு வழங்கிய யானை, பிற பொருட்கள், தேரு, பாகனோடு தேரை கொடுத்தான். அந்த ஊர் பகுதியில் வந்து விழாவினை நடத்தக்கூடிய மன்றங்கள்ல இருக்கக்கூடிய கலைஞர்கள், உழவர்கள், மறவர்கள் எல்லோருக்கும் அவன் கொடை வழங்கிய காட்சியை பார்த்தோம். முது வெள்ளிலை தூத்துக்குடியின் பெயர். அந்த ஊரினுடைய சிறப்பை பற்றி பார்த்தோம். எப்பேற்பட்ட கடும் கோடையாக இருந்தாலும் சரி, வைகை ஆற்றில் வெள்ளம் வருவது எப்படி மாறாதோ அதே போல இங்கே விளைச்சலெல்லாம் பெருகி அந்த நெல்லறுப்போரெல்லாம் ஆனந்தமாக பாடிக்கொண்டிருக்கும் இசை, அங்கே நீர்ப்பறவைகள் எல்லாம் வானத்தில் பறந்து அதனுடைய ஒலி ஒரு பாடல் போல கேட்டுச்சாம். திமில் படகில் வேட்டுவர் எல்லாம் மீன் பிடிக்கச் சென்றவர்கள் எப்படி முழவை முழக்கிக் கொண்டு பாடினார்கள். உப்பு வண்டியில் உப்பை ஏற்றிக்கொண்டு அவர்களெல்லாம் கூவிக்கொண்டு போன ஓசை, அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மன்னர்களை வாழ்த்தின ஒலி, இதெல்லாம் கேட்டதுன்னு பார்த்தோம். இந்த முது வெள்ளிலையார் அவர்களெல்லாம் இவனுடைய ஏவல், இவன் மன்னனுடைய பேச்சை கேட்கும் விதமாக தலையாலங்கானத்தில் எம் நெடுஞ்செழியன் எப்படி பகைவர்களை வென்றான் அப்படின்னு பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன மன்னர்களாக இருந்தாலும் சரி, பேராளுமை மிக்க மன்னவர்களாக இருந்தாலும் சரி, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இப்படி 4 வகை நிலங்களிலும் வாழ்ந்த மன்னவர்கள் எல்லாம் வழி வழியாக பாண்டியன் இட்ட கட்டளையை பணிவோடு நிறைவேற்றி வந்தார்கள் என்று பார்த்தோம். தலையாலங்கானத்தை நிறைய பார்த்துட்டோம். அவர் எப்படி அந்த பகைவரை தாக்கி வெற்றி கண்டார் அப்படிங்கிறது, அந்த படைகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று உரசிக்கொண்டு காற்றை போல் கிழித்து சென்றது. அந்த ஆலங்கானத்து போர்ல அந்த வெற்றி அடைந்த பின் அந்த நாடே பற்றி எரிந்தது. எதிர்த்த அரசர்கள் எல்லாம் ஒடுங்கி படுத்து போய்விட்டார்கள். வென்ற அரசர்களின் முரசுகள் எல்லாம் நம் நெடுஞ்செழியன் முரசாக வெற்றி முரசாக கொண்டு வந்து தன்னுடைய நாட்டில் முழக்கினான் அப்படின்னு பார்த்தோம். கொற்கை மக்களுடைய விருப்பத்தை நம் நெடுஞ்செழியன் எப்படி நிறைவேற்றினான்? அவனோடு நட்பு கொண்ட அரசர்களின் குடியையெல்லாம் உயர்வடையச் செய்வான். அவனோடு பகை கொண்ட அரசர்களை பொடி பொடியாக்குவான், பெயர்த்து எறிவான் அப்படின்னு பார்த்தோம். தென் பரதவர் மக்களுடைய போர் யானை பாருங்க, நெடுஞ்செழியனை சொல்லும் பொழுதே அவனுடைய கம்பீரத்தை சொல்லும் பொழுது அவர்களுக்கெல்லாம் போர் யானையாக விளங்கியவன் அப்படின்னு சொல்லி, அந்த செழியன் பரதவரை எப்படி வென்றான்னா, தென் பரதவரும் வலிமை மிக்கவர்கள், குட்டுவர்களைப் போலவே அவர்கள் பகைவர்களை எல்லாம் அஞ்சும்படி அவர்கள் நாட்டுக்கே போய் அடிக்கக்கூடிய வல்லமை மிக்கவர்கள் தான் இந்த பரதவர்கள். அப்பேற்பட்ட வல்லமை பெற்ற பரதவர்கள் நாங்க இன்னாரையெல்லாம் அடித்தோம், இவர்களையெல்லாம் அழித்தோன்னு கூடி கூடி பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட பரதவரையே போரிட்டு வென்றவன் நம் நெடுஞ்செழியன். இந்த பகைவர்களுடைய நாட்டையெல்லாம் எப்படி கை கொண்டான்னு பார்த்தோம் இல்லையா? நெடுஞ்செழியன் தனக்கு கிடைத்ததற்கு அரிய பொருட்களை எல்லாம் ரொம்ப எளிமையா, மற்றவர்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக இருந்தது, இவனுக்கு அப்படியே எளிமையாக கை வாய்க்க பெற்றது. ஏன்? அப்படிப்பட்ட வலிமை உடையவன். அந்த பொருட்களையும் தனக்கு உரியனவற்றையும் எனக்கே வேணும், என்னுடைய தலைமுறைக்கு வேணும் அப்படின்னு இப்பெல்லாம் இருக்காங்க இல்லையா?
தனக்கும் சேர்த்து ஊரையெல்லாம் அடிச்சு ஒலையில போட்ட கதையா தனக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கும் சேர்த்து வைக்கக்கூடிய இந்த காலத்தில் அவன் தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் வருவோர்க்கெல்லாம் அள்ளிக் கொடுத்த பெருமைக்குரியவன். அவங்கெல்லாம் மகிழ்வோடு வாழலாம்னு அவனை தேடி தேடி வந்து பரிசுகளை பெற்றுச் சென்றார்கள். ஆனா அந்த வெற்றிகளோடு அவன் நிற்கவில்லை. என்ன செய்யறான்? பெரிதினும் பெரிதுகள்ன மாதிரி மீண்டும் மீண்டும் படையெடுக்க கிளம்பி எழுந்தவன் அப்படின்னு பார்த்தோம். பகைவர் தேசமெல்லாம் பாழ்பட்ட நிலையை கடந்து வந்தோம். நம்ம புலவர் சொல்றாரு, மாங்குடி மருதனார், இங்க பாருப்பா, உன்னுடைய பகைவர் நாடெல்லாம் பாழாய் போச்சு. எப்படி பாழாச்சு? நாடுங்கிற பேரு போய் காடுங்கிற பேரு வந்துருச்சு. இங்க மக்கள் எல்லாம் திரிந்தது போய் ஆடு மாடெல்லாம் திரிஞ்சது போய் இன்னைக்கு புலியும் சிங்கமும் காட்டு விலங்குகளும் தான் அங்கே நடமாடிட்டு இருக்கு, திரிஞ்சுகிட்டு இருக்குன்னு சொல்றாரு. மக்கள் எல்லாம் கூடி மகிழ்ந்த பொதுமன்றத்துல இன்னைக்கு பேய் கூத்தாடுதுப்பா. கணவனை இழந்த அரந்தை பெண்டிர் எல்லாம் தலைவிரி கோலமாக அழுது கொண்டிருக்கிறார்கள். மாடங்கள்ல மக்கள் நடமாட்டமே இல்ல. மாறா என்ன நடக்குது அங்க? கூகைகளும் கோட்டானும் மட்டுமே கூவிக்கொண்டிருக்கிறது. இப்படி பாழாகி போய் மக்கள் ஒரு இடத்துல வாழலைன்னா என்ன ஆகும்? அங்க புதரெல்லாம் மண்டி போய் நடைபாதை எல்லாம் மூடிரும் இல்லையா? அந்த வழித்தடங்கள் எல்லாம் கெட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. பகைவரை அடக்கி சும்மா மட்டும் அடக்கினா பத்தாது, அறவழியில் எப்படி நடக்க வேண்டும் அப்படின்னு அவர்களை நிறுத்துதல் தான் முதுபொழில் முற்றுகை. அந்த முதுபொழில் முற்றுகையை பத்தி பார்த்தோம். முதுபொழிலை எப்படி முற்றுகையிட்டான் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவன் தாக்கிய விதம், முரசை முழக்கினான், யானைப்படையை பரவலாக சுத்தி நிறுத்துறான், கொண்டு வந்து யானைப்படையை. கடல் போன்ற காலால் படை எப்படி முருகன் அசுரர்களை வெல்வதற்கு போர்க்களத்தில் இறங்கினானோ அப்படி முருகனை போல் மோதினான். போர் முழக்கம் எப்படி கேட்டது? வானத்துல வெயிலின் கதிர்கள் போல் அங்க அம்புகள் எல்லாம் பாய்ந்து வந்தது. போர்க்குதிரைகள் புழுதியை கிளப்பிக் கொண்டு பாய்ந்தது. சங்கு ஊதப்பட்டது, கொம்பு ஊதுகிறார்கள். பகையரசரின் பெருமை அழிக்கப்பட்டது. நாடு அழிந்து போனதால் அந்த கோட்டையை நம் நெடுஞ்செழியன் கைப்பற்றினான். பகை நாட்டு மன்னர்கள் எல்லாம் அந்த சுற்றத்தாரோடு எல்லோரும் சேர்ந்து அழிந்து போனார்கள் அப்படின்னு சொல்லி அங்கே அந்த முற்றுகையிட்ட வரிகளை அழகாக புலவர் இங்கே சுட்டி இருக்கிறார். இன்னும் விரிவாக நாம் பார்த்தோம், உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்து செழியனை புலவர் வாழ்த்துற விதம் பார்த்தோம். வழி வழி சிறக்க நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும், நீ அரசியல் பிழையில்லாமல் ஆட்சி புரிய வேண்டும். புலவர்கள் பாருங்க, மன்னனுக்கே எடுத்து சொல்லக்கூடிய தகுதி இல்லை. அன்றைக்கு அவர்கள் சொன்னதை மன்னன் கேட்டு இருக்கிறான். அதான் அங்க முக்கியமானது. அறநெறியை பின்பற்றி வாழ்ந்து காட்டிய பெரியோரின் வழியில் நீயும் எந்த பிழையும் நேராமல் நீ ஆட்சி புரிய வேண்டும். பிறை நிலா வளர்வது போல் உன்னுடைய வெற்றி முகம் படிப்படியாக வளரட்டும். முழு நிலா தேய்வது போல் உன் பகைவர்கள் எல்லாம் அழியட்டும், அவர்கள் செல்வம் எல்லாம் தேயட்டும்னு சொல்றார். செழியனை வாழ்த்தி அவனுக்கு நிலையாமையை அறிவுறுத்த தொடங்குகிறார் புலவர். பண்பாளனாக இருக்கக்கூடிய நீ இந்த வான் உலகத்தையே கொடுத்தாலும் நீ கொடுத்த வாக்கிலிருந்து தவற மாட்டாய். பகைவர்களுக்கு அஞ்சி நீ பணியவும் மாட்டாய். ஏன்னா நாளைக்கு ஏதாவது பொருளை வாங்கிட்டு இவங்களுக்கு சாதகமா செஞ்சிட்டனேன்னு பழி வந்து விடுமே என்று அஞ்சக்கூடியவன் நீ. அப்பேற்பட்ட சிறப்புக்கு உரியவன். அவனுடைய சிறப்பை சொல்றாரு பாருங்க. நீ புகழ் வேள்வி செய்யக்கூடியவன், வாரி வழங்கக்கூடிய இசை வேள்வியை செய்யக்கூடியவன் அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம வரிகள் 206 தொடர்கிறது. அன்னாய் நின்னோடு முன்னிலை எவனோ கொன் ஒன்று கிழக்குவல் அடுபோர் அண்ணல் கேட்டிசின் வாழி கெடுக நின் அவலம் கெடாது நிலையியர் நின் சேன் விளங்கு நல்லிசை. அன்னாய் நின்னோடு முன்னிலை எவனோ, மன்னா இத்தகைய தன்மையெல்லாம் பெருமையெல்லாம் உடைய உன்னை விட உன்னை பற்றி நான் வேற என்ன பெருமையை சொல்ல முடியும்? இன்னும் சொல்றதுக்கு என்ன இருக்கு? உன்னை விட பெரியவன் யார் இருக்கான்னு சொல்லு. கொன் ஒன்று கிழக்குவல், இதுக்கெல்லாம் மேலாக உனக்கு ஒண்ணு சொல்றேன் கேளு. அடுவோர் அண்ணல், கொல்லும் போர் தொழில இருக்கக்கூடிய வல்லமை உள்ளவன் நீ. அவனுடைய சிறப்பை சொல்கிறார் மீண்டும். கேட்டிசின் வாழி கெடுகனின் அவலம், அதை நன்றாக நீ கேட்பாயாக. நீ வாழ்வாங்கு நீடு நீடு வாழ்வாயாக. உன்னுடைய மனக்கலக்கமெல்லாம் கெடுவதாக அப்படின்னு சொல்றாரு. கெடாது நிலையர் நின் சேன் விளங்கு நல்லிசை. கெடாமல் நிலைக்கட்டும், எந்த ஒரு கேடும் உனக்கு வராமல் உன் புகழ் நிலைக்கட்டும். தூரத்துல இருக்கக்கூடிய எங்கும் உன்னுடைய புகழ் சென்று பரவட்டும் அப்படின்னு வாழ்த்துறாரு. அன்னாய்னு அவனை அழைப்பதன் காரணம் ஒரு தாயை போல எங்களுக்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடியவனே, உனக்கு முன்னால நின்னுட்டு உன் பெருமையே பேசிட்டு இருக்கிறதுனால என்ன பயன்? இருந்தாலும் நான் உன்னை பாராட்டி பேசுறேன், நீ கேளு.
போர்ல வந்து அப்பாவி மக்களெல்லாம் நம்ம அழிச்சிட்டோமேன்னு உன் மனசுக்குள்ள ஒரு துன்ப உணர்வு இருக்கு இல்லையா? அந்த துன்ப கவலைய விட்டுரு. நீ நல்லதுதான் செஞ்சிருக்கிற. எங்கே தொலைவாங்க தூரத்துல இருக்கக்கூடிய மக்களும், மன்னர்களும் போற்றும் விதமாக உன்னுடைய புகழ் குன்றாமல் நிலைத்து இருக்கட்டும் அப்படின்னு மனசார வாழ்த்துறாரு. மனக்கலக்கத்தை போக்க முயற்சி செய்கிறார். இந்த உலகத்தை சிறப்புற ஆண்டு நிறைய பேர் மறைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த வரிகளை நம் புலவர் இங்கே கொடுக்கிறார் அடுத்த வரிகளில். தவா பெருக்கத்து அராயாணர் அழித்தான கொழுந்தின்றி இழித்தான பல சொன்றி உண்டு ஆனா கூர் நரவின் தின்று ஆனா இனவைகள் நிலநெடுக்கல்லா உன்பல் வெறுக்கை நிலநெடுக்கல்லா உன்பல் வெறுக்கை. என்ன அருமையான வரிகள் பாருங்களேன். அழித்து ஆனா கொழுத்தின்றி அடுத்து இழித்து ஆனா பல சொன்றி. அழித்து இழித்து உண்டு தின்றுன்னு எதை சொல்றாங்க? என்னத்தை அழிச்சாங்க, என்னத்தை தின்னாங்கன்னு பார்ப்போம். தவா பெருக்கத்து அராயானார். கெடாத, கெட்டு போகாத, மிகுதியாக அதிகப்படியாக இருக்கக்கூடிய வளமையை பத்தி பேசுறாங்க. அழித்து ஆனா கொழுந்தின்றியும், எவ்வளவுதான் அழிக்க முயற்சி பண்ணாலும் அழியாத, எது சாப்பிட்டாலும் குறையாத கொழுப்புடைய தசைகள், உணவை பத்தி பேசுறாங்க. இழித்து ஆனா பல சொன்றி, உண்ண உண்ண குறையாத பலவிதமான சோறு. உண்டு ஆனா கூர் நரவின், குடிக்க குடிக்க குறையாத கள். தின்று ஆனா இனவைகள், தின்ன தின்ன குறையாத உணவு வகைகள். இதெல்லாம் இருக்கக்கூடிய, வைகள்னா தங்கக்கூடியன்னு அர்த்தம். சிறந்து இருக்கக்கூடிய, தங்கக்கூடிய அந்த வளமை. நிலன் எடுக்கல்லா ஒன்பல் வெறுக்கை. இந்த பூமி சுமக்க முடியாத அளவிற்கு ஒளி பொருந்திய பொருட்களை உடைய அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வரிகள்ல பாருங்க. பயனரவு அறியா வளம் கெழு திருநகர் நரம்பின் முரலும் நயம்பரு முரர்ச்சி விரலியர் வருங்கை குறுந்தொடி செரிப்ப பாணர் உவப்ப களிறு பல தரியி கலந்தோர் உவப்ப எயில் பல கடையி மரம் கலங்க தலை சென்று வாழ் உழந்து அதன் தாழ் வாழ்த்தி நாள் ஈண்டிய நல்லகவர்க்கு தேரோடு மாசிதறி. பயன் அரவு அறியா வளம் கெழு திருநகர். எப்போதுமே அந்த பயன் கெட்டு போகாததே தெரியாத அளவிற்கு, அதாவது தன்னுடைய செல்வம், அவங்க வச்சிருக்கிற அந்த செல்வம் அவங்கள்ட்ட குறைஞ்சதா சரித்திரமே இல்லையாம். அப்பேற்பட்ட வீடுகள், இல்லங்கள். நரம்பின் முரலும் நயம் வரு முரர்ச்சி. யாழினுடைய நரம்பு போல அவர்கள் பாடக்கூடிய நயம், அந்த நயத்தை பத்தி, அந்த பாட்டை உடையவங்க யாரு? நம்ம பாணர் இல்லையா? அவர்களையும் அந்த விரலியரை பற்றி இங்கே சொல்கிறார்கள். விரலியர் வருங்கை குறுந்தொடி செரிப்ப. அந்த பெண்கள் எல்லாம், அந்த விரலி பெண்கள் எல்லாம் அவர்கள் கையில இருக்கக்கூடிய அந்த வளையல் அணியாத கைகளில் எல்லாம் கைக்கு தாராளமா வளையல்களை அணிவிக்க கொடுத்து பாணர் உவப்ப களிறு பல தரி. அந்த இவனை பற்றி புகழ்ந்து பாடிய பாணர்கள் எல்லாம் மனதளவில் மகிழ்ச்சி அடையுமாறு, அவர்கள் வறுமையெல்லாம் நீங்குமாறு களிற்று யானைகளை கொடுத்து கலந்தோர் உவப்ப எயில் பல கடை. நட்பில், அதாவது நட்போடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மனசு மகிழ்ற மாதிரி, ஆனந்தப்படுற மாதிரி இவன் கைப்பற்றிய அரண்மனைகளில் உள்ள பொருட்களை எல்லாம் அவர்களுக்கு அள்ளி கொடுத்து மரம் கலங்க தலை சென்று பகைவர்களுடைய வீரம் எல்லாம் கெடுமாறு அவங்க இடத்துல போய் அடிக்கிறது. அங்கதான் நிக்கிறாப்புல நெடுஞ்செழியன். வாழ் உழந்த தன் தாழ் வாழ்த்தி. வாழ்நாள செய்யக்கூடிய அந்த போரில் அவங்க எல்லாம் வருந்தி, எனக்கு எப்படி இவன் வந்து வெற்றி அடைந்தான் அப்படின்னு காரணமா இருந்தது எது? இவனுடைய வீரமான அந்த வாள். அந்த வீரமான வாளினை எதிர்க்க அந்த எதிர் பகையாளர்கள் எல்லாம் செய்த முயற்சியையும் இவன் பாராட்டுறான், எதிரியையும் பாராட்டுறான் பாருங்க. நாள் ஈண்டிய நல்லகவர்க்கு தேரோடு மாசிதறி. காலங்காத்தால இவனை தேடி வந்து வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற பாணர்களுக்கு தேரோடு குதிரைகளையும் சேர்த்து பரிசிலாக கொடுக்கிறான். இந்த வெறுக்கை அப்படிங்கிறது என்னன்னா, போதும் போதும் அப்படின்னு வெறுக்கத்தக்க அளவில் பெருகி இருக்கக்கூடிய செல்வத்தை பத்தி பேசுறாங்க. ஆனா அப்படின்னா அமையாத பாணர், யாணர்ங்கிறது வந்து புது புது வருவாய், புதுசு புதுசா செல்வம் குறையவே இல்லை. ஒரு பக்கம் கொடுக்க கொடுக்க ஒரு பக்கம் நிறைந்து கொண்டே இருக்கிறது. குறையவே குறையாத செல்வம், புது புது வருவாயை பத்தி இங்க பேசுறாங்க.
தின்று அழிக்கவே முடியாது. நீ என்னதான் சாப்பிட்டாலும் அது குறையவே குறையாது. அப்படிப்பட்ட புலால் உணவு. அள்ள அள்ள குறையாத பெரும் சோறு. குடிக்க குடிக்க குறையாத கள்ளு. இப்படியெல்லாம் தின்று மாளாத இந்த காலை பொழுது பயன்படுத்தி பயன்படுத்தி அப்படியும் குறைந்து கொஞ்சம் கூட குறையாத நிலத்துல கொட்டி கிடக்கக்கூடிய, பார்த்தாலே ஐயோ எவ்வளவு கணம் இருக்கு அப்படின்னு வெறுக்கத்தக்க விதமாக இருக்கக்கூடிய, குவிந்து இருக்கக்கூடிய செல்வம். எதை எப்படி பயன்படுத்துறதுன்னே தெரியல ஐயா. அந்த அளவுக்கு இன்னைக்கு முத்து போட்டுக்கவா, பவளம் போட்டுக்கவா, ரத்தனம் போட்டுக்கவாங்கிற மாதிரி செல்வ வளம் அங்கே செழித்து கிடக்கக்கூடிய அரண்மனை. யாழ் மீட்டக்கூடிய விரலியர் கைகளுக்கு வளையல்களை வழங்கிய காட்சி, பாணர்களுக்கு யானைகளை கொடுத்தது, அதிகாலையில் அவைக்கு வந்து அரசனை வாழ்த்தியவர்களுக்கு குதிரை பூட்டிய தேரெல்லாம் கொடுத்தது. இப்படி பரிசுகளை அவன் அள்ளி அள்ளி வழங்கினான். நண்பர்கள் எல்லாம் சுற்றமெல்லாம் மகிழும்படி என வந்த பாணர் மட்டுமில்ல, அவரை சார்ந்தவர்களும் மகிழும்படி அவன் வென்று கொண்டு வந்த எல்லாவற்றையும் வழங்கினான். அரிசியை சோறாக ஆக்குற செயல்பாட்டை நம்ம என்ன சொல்லுவோம்? இன்னைக்கு உங்க வீட்டுல சோறு ஆக்கியாச்சா அப்படின்னு கேட்டு நீங்க பார்த்திருப்பீங்க. சோறு ஆக்கும் பொழுது 2 விதமாக ஆக்கும் வழக்கு நம்ம தமிழர்கிட்ட இருந்திருக்கு. ஒண்ணு, அரிசிய பானையில போட்டு அதுக்கு பதமான தண்ணீர், அந்த சரியாக வேகக்கூடிய அளவிற்கு அந்த நீரை மட்டும் விட்டு அப்படியே நிப்பாட்டி எடுத்துறது வந்து நிறை கட்டுதல். அதைத்தான் இந்த குக்கர்ல சமைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? வடிகட்டாதது, அதை நிறை கட்டுதலாம். எவ்வளவு அழகான சொல்லாடல் பாருங்க. அதே மாதிரி சரியான அளவு வைக்காம வேணுங்கிற அளவுக்கு தாராளமா நீரை விட்டு பிறகு அந்த சோறு ஆனதுக்கு பிறகு அதிகபட்ச தண்ணீரை வடித்து எடுக்கக்கூடியது வடித்தல். ஆக இந்த நிறை கட்டுதல், வடித்தல், இந்த வடித்தெடுத்தல்னு சொல்லுவாங்க. இந்த அரிசிய சோறாக மாத்தக்கூடிய இந்த பதம் 2 விதமாக இங்கே சுட்டப்பட்டிருக்கிறது. சில இடங்கள்ல இத கஞ்சின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப குழஞ்சு போயிடுச்சுன்னா கஞ்சி. அதுலயே தண்ணியை ஊத்தி வச்சு மறுநாள் சாப்பிட்டா பழஞ்சோறு, அதான் பழையது, பழைய சோறுன்னு இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 5 நட்சத்திர ஹோட்டல்கள்ல இந்த பழைய சோறுக்கு 500 ரூபாய் வாங்குறாங்க, வெறும் பச்சை மிளகாயை கொடுத்துட்டு. அதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். அடுத்த வரிகளுக்கு நம்ம கடந்து போறோம். சூடுற்ற சுடற்பூவின் பாடு புலர்ந்த நறுஞ்சாந்தின் விழுமிய பெரியோர் சுற்றமாக கள்ளின் இரும்பை கலம் செல உண்டு பணிந்தோர் தேயம் தம்பழி நடப்ப பணியார் தேயம் பணித்து தீரை கொண்மாற பணியார் தேயம் பணித்து தீரை கொண்மாற. தேயம் அப்படிங்கிறது தேசம். சூடுற்ற சுடற்பூவின், அதாவது சூடுதலுக்கு உரிய ஒளியை உடைய வஞ்சி மலர்கள், பாடு புலர்ந்த நறும் சாந்து, பூசி பூசி புலரக்கூடிய மகிழக்கூடிய நறுமணத்தை தரக்கூடிய சந்தனம், விழுமிய பெரியோரெல்லாம் சுற்றமாக, சிறந்த படைத்தலைவர்கள் அவர்களெல்லாம் சுற்றமாக கொண்டு கள்ளின் இரும் பைக்கலம் செல உண்டு. அந்த கல்லை கொண்டு போகக்கூடிய பெரிய பெரிய தோல் குப்பிகள், பைக்கலம்ங்கிறது பையி, அதெல்லாம் வற்றும்படி குடித்து பணிந்தோர் தேயம் தம்பழி நடப்ப. இவனுக்கு பணிஞ்சு போறவங்களுடைய நாடுகள் எல்லாம் இவன் சொல்படி கேட்டு நடக்குமாறும் பணியார் தேயம் பணித்து திரை கொன்மார். இவனுக்கு நெடுஞ்செழியனுக்கு பணியாதவர்களின் நாடுகளை எல்லாம் இவன் கொடைக்கு கீழ் பணிய செய்து அவர்களிடம் வரி வசூலிக்கிறதான் திரை கொள்ளும் பொருட்டு. பணிந்தவர் நாடு மகிழ்வாகவும் பணியாதவர் நாடு திரை தந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இங்கே காட்சிப்படுத்துதல். புலவர் சொல்கிறார். விழுமிய பெரியோர், அதாவது சிறந்த பெரியோர். விழுமியம்ங்கிறது நமக்கு தெரியும். உன்னுடைய சுற்றம், நம்ம மன்னன் மட்டும் சிறந்தவன் அல்ல, அவனை சுற்றி இருக்கக்கூடிய பெரியோரெல்லாம் சிறந்தவர்கள். அவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்களாம்? இந்த மன்னன் சூட்டிய அந்த விருது பூவை அணிந்தவர்கள். இப்ப நம்ம களத்துல நம்ம நிறுவனர் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய திறமையை பாராட்டி கம்பர் விருது, தங்க மங்கை, சாதனை பெண் ஒண்ணு கொடுத்துட்டே இருக்கிறாரு இல்லையா? அவர்களுடைய திறமையை பாராட்டி இவன் சூட்டிய விருது பூவை மகிழ்வோடு அணிந்திருக்கிறார்கள் அரசவையர். அவர்களுடைய மார்பில் உள்ள சந்தனமெல்லாம் பெருமையில் பூரித்து புலர்ந்து மனம் வீசுகிறது. அவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? நீ பையில் கொண்டு வந்த அந்த கல்லை கலத்தில், அந்த பாத்திரத்தில் வாங்கி உண்டு மகிழ்கிறார்கள். உன்னை பணிந்த அரசர்கள் எல்லாம் இப்படி உன்னை சுற்றி சுற்றமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உன்னை பணியாதவர்களின் கதி என்ன ஆகும்? அவர்கள் பாசறைகளை எல்லாம் கடந்து நீ வென்று அவர்களை பணிய வைத்து திரை செலுத்த செய்தாய் அப்படின்னு அழகா சொல்றாரு. அடுத்த வரிகளுக்கு போறோம். பருந்து பர கல்லா பார்வர் பாசறை படுகண் முரசம்
காலை இயம்ப வெடிபட கடந்து வேண்டு புலத்திருத்த பனைகெழு பெருந்திரர் பல்வேல் மன்னர் கரை பொருதிறங்கும் சுனையிரு முன்னீர் திரையிடு மணலினும் பலரே உரை செல மலர்தலை உலகம் ஆண்டு கழிந்தோரே, மலர்தலை உலகம் ஆண்டு கழிந்தோரே. பருந்து பறக்கல்லா பார்வல் பாசறை. பருந்து எப்பவுமே உயர 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 பறக்கும். அப்படி உயர பறக்கக்கூடிய பருந்துகளால் கூட பறந்து தொட முடியாத அளவிற்கு உயரமான கோபுரங்களை உடைய அரண்மனை. அந்த அரண்மனைகளில் இருக்கக்கூடிய பாசறை பக்கம் படு கண் முரசம் காலை இயம்ப, அப்படியே ஒலிக்கின்ற அதிர்கின்ற கண்ணை உடைய அந்த பள்ளி எழுச்சி முரசம் அதிகாலையில் ஒலித்துக் கொண்டிருக்க, வெடிபட கடந்து வேண்டு புலத்து இருத்த, பகைவர்களுக்கெல்லாம் கேடு வரக்கூடிய மாதிரி, அவங்களை எல்லாம் அழிக்கிற மாதிரி, வென்று வேண்டிய நிலங்களிலெல்லாம் நீ சென்று தங்கிய பனை கெழு பெருந்திரல் பல்வேல் மன்னர், வெற்றி முரசுகளை உடைய பல வேல்களை எல்லாம் உடைய மன்னர்கள் அவர்கள்கிட்ட இருந்துச்சு. வெற்றி முரசு இருக்கு, வேல்கள் இருக்கு, வாள்கள் அதெல்லாம் இருந்தாலும் அப்படி உள்ள மன்னர்கள் கரை பொருது இறங்கும் கனை இரு முன்னீர் திரையிடு மணலினும் பலரே. அடடடடா, மணல், அந்த மணல் துகள்களை விட பலதுன்னு எதை சொல்றாரு? கரையை இடித்து முழங்கக்கூடிய அந்த பெரிய கடலின் அலைகள் எப்படி மணலை வந்து குவிக்குமோ கரையில, அப்படிப்பட்ட மணலை காட்டிலும் பலர் ஆவார்களாம். எப்பேற்பட்ட உவமை பாருங்க. அதாவது இவரிடம் தோற்ற மன்னர்கள் வந்து அந்த மணலை காட்டிலும் அதிகமானவர் அப்படின்னு சொல்றாரு நம்ம புலவர். உரை செல மலர்தலை உலகம் ஆண்டு கழிந்தோரே, உன்னுடைய புகழெல்லாம் பரவ பெரிய விசாலமான இடத்தை இருக்கக்கூடிய இந்த உலகத்தை எல்லாம் ஆண்டு மாண்டவர்கள் அப்படின்னு சொல்றாரு. பருந்துகள் கூட பறக்க முடியாத பாசறையில அதிகாலை நேரத்துல முரசு முழக்கி நீ வென்றாய். அந்த இடத்துக்கு நீயே போய் உன்னுடைய அருமையான முரசினை முழக்கி நீ வெற்றி கண்டாய். இப்படி உன்னை பணிந்தும் பணியாமலும் இந்த உலகத்தை ஆண்டு கழிச்ச மன்னர்களுடைய எண்ணிக்கை எப்படி கடற்கரை அலைகள் கொண்டு வந்து குவித்த அந்த மணலை காட்டிலும் அதிகம் அப்படின்னு சொல்றார். அதனால தங்களுடைய புகழெல்லாம் பரவும்படி இந்த அகண்ட உலகத்தில் இந்த உலகத்தை ஆண்டு பிறவி, அவங்களுடைய பிறவி எல்லாம் நீக்கவே முடியாது என திரும்ப திரும்ப அவங்க பிறக்க தேவையில்லாத அளவிற்கு அவர்களை எல்லாம் வென்ற பெருமைக்குரியவன் நீ அப்படின்னு சொன்னார். மணலினும் பலவே அப்படிங்கிற இந்த சொல்லாடல் பல, ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு இத்தினூண்டு நம்ம சிட்டிகைன்னு சொல்லுவோமே, அதை கைக்குள்ள பிடிச்சாலே எத்தனை துகள்கள் இருக்கும். அப்போ கடல் கொண்டு வந்து ஒதுக்கிய மணலினும் பலவேங்கிறது நிச்சயமா இலக்கியங்கள்ல பிற இடங்கள்ல சுட்டப்பட்டிருக்கும். அந்த அகநானூற்று பாடல் ஒன்றுல அவங்க எதுக்கு இத வந்து பொருத்தி பாக்குறாங்கன்னு பார்ப்போம். தென் நீர் உயர் கரை குவைய தன் ஆண் பொருணை மணலினும் பலவே. தன்னான் பொருணைங்கிறது அந்த ஆற்றுத்துறை. அங்கே ஓடக்கூடிய நெளிந்த நீர் குவித்த அந்த கரை மணல் எப்படி இருக்காமா, அந்த மணலின் எண்ணிக்கையை விட நீ உன் தலைவியை பலமுறை தழுவ வேண்டும் அப்படின்னு அந்த அகநானூற்று பாடல்ல இங்கே உவமை சுட்டப்பட்டிருக்கிறது. புறநானூற்று பாடல் ஒன்றில் குடுமி தம் கோச்செந்நீர் பசும் பொன் வயிரியர்க்கு ஈத்த முன்னீர் விளவின் நெடியோன் நல் நீர் பக்ருளி மணலினும் பலவே. இவனோட பேர் வந்து குடுமித்தங்கோ, அதாவது குடுமியான் மலையரசனுடைய பெயர். இவன் யாரு? அந்த பக்ருளி ஆற்று மணலின் எண்ணிக்கையை காட்டிலும் நீ பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும்னு வாழ்த்துறாராம் புலவர். புறநானூற்று பாடல் இன்னொன்றில் யானே பிழைத்தனன் சிறக்கனன் ஆயுள் மிக்கு வரும் இந்நீர் காவிரி எக்கரிட்ட மணலினும் பலவே. அதாவது தனக்கு தானே பிழை செய்தோரை கூட பொறுத்து கொள்ளக்கூடிய அந்த செம்மாப்பு, அது இந்த சோழர் குடிக்கு ரொம்ப எளிது. அதை நீ அதாவது செறிவாக கண்ணார காட்டியிருக்கிறாய். அதனால இந்த காவிரியாறு கொண்டு வந்து குவித்த இந்த மேட்டு மணலின் எண்ணிக்கையை காட்டிலும் நீ பல்லாண்டு பல்லாண்டு நல்லபடி வாழணும்னு வாழ்த்துறாங்க. இன்னொரு புறநானூற்று பாடலில் தாழ் நீர் வெண்தலை புணரி அலைக்கும் செந்தில் நெடுவேள் நிலைய காமர் வியந்துரை கடு வழி தொகுப்ப ஈண்டிய வடுஆள் எக்கர் மணலினும் பலவே. ஆழமான நீர், அப்படி இருக்கக்கூடிய அந்த கடல் மேல் இருக்கக்கூடிய வெண்ணிற அலைகள் மோதி திருச்செந்தூரை பத்தி பேசுறாங்க. திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகக் கடவுள், அங்கே அவர் நிலை பெற்றிருக்கக்கூடிய இடத்தில் அந்த துறைமுகத்துல என்ன ஆகுதாம்,
பெரும் காற்றால் திரட்டப்பட்ட கரு மணலினும் நீ பலகாலம் வாழ்வாயாக அப்படின்னு மன்னரை வாழ்த்துகிறார்கள். புறநானூற்று பாடல் இன்னொன்றில் தன் புனல்வாயில் துறையூர் முன்றுரை நுண்பல மணலிலும் ஏத்தி உன்குவம் பெருமணி நல்கிய வளனேன். இந்த குளிர்ந்த நீர் ஓடுகின்ற இந்த துறையூரில் இருக்கக்கூடிய ஆற்று மணலை காட்டிலும் நீ அதிக நாட்கள் வாழ வேண்டும். உன்னை நாள்தோறும் வாழ்த்தி நீ கொடுக்கக்கூடிய செல்வத்தை வைத்து நாங்களும் சிறப்பாக வாழ வேண்டும் சொல்றாங்க. புறநானூற்று பாடல் இன்னொன்றில் இருங்கடல் உடுத்த இப்பெருங்கண் மாநிலம் உடைநிலை நடுவனது இடைவிறற்கு இன்றி நாமே ஆண்ட ஏமம் காவலர் இடுதிரை மணலினும் பலரே. கரிய கடல் சூழ்ந்த இந்த பெரிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த உலகத்தோட நடுவுல அந்த உடைமரம்னு சொல்லக்கூடிய இலை அளவு கூட இடத்தையும் மத்தவங்களுக்கு கொடுக்காம தாமே ஆண்டு பாதுகாத்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? இந்த கடலின் அலைகள் கொண்டு வந்து ஒதுக்கக்கூடிய மணலின் எண்ணிக்கையை காட்டிலும் அதிகம் அப்படின்னு. அடுத்த புறநானூற்று பாடல் ஒன்றில் கல்லன், அதாவது புல்லிலை வஞ்சி புறமதில்ங்கிற பாடல்ல கல்லன் பொருணை மணலினும் ஆங்கன் பல்லூர் சுற்றிய களனி எல்லாம் விளையும் நெல்லினும் பலவே அப்படின்னு பாடியிருக்காங்க. வஞ்சி மாநகரத்தை பத்தியும் அங்கே மதிலை அழைக்கக்கூடிய அந்த பொருணை ஆற்றின் மணலை பற்றி பேசி இதையெல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய இந்த வயல்கள் எல்லாத்திலும் விளையக்கூடிய நெல்லை விட அவனுடைய வாழ்நாட்கள் மிகுதியாகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைவாக இந்த வரிகள் கையாளப்பட்ட இலக்கியம் மலைபடுகடாமிலிருந்து சில வரிகள். நெடுவரை இழித்தரு நீத்தம் சால் அருவி கடுவரல் கல் உளிகட்கு இன்சேயாற்று வடுவாள் எக்கர் மணலினும் பலரே. பெரிய மலையிலிருந்து துள்ளி குதிச்சு வரக்கூடிய அந்த நீரோட்டம் உள்ள அருவி எப்படி வேகமாக அந்த வெள்ளம் இருக்கக்கூடிய அந்த கண்ணுக்கு இனிமையாக நிறைவாக இருக்கக்கூடிய அந்த சேயாற்றை பத்தி பேசி அங்கே திட்டு திட்டாக இருக்கக்கூடிய அந்த மணலை காட்டிலும் பலர் ஆவார்கள் அப்படின்னு மலைபடுகடாம்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நம்ம ஏற்கனவே இன்னைக்கு கொஞ்சம் வந்துட்டாங்க எங்க ஆளுநர். இத்தோடு என்னுடைய மலைபடுகடாமோட நானும் நிறுத்திக்கிறேன். அடுத்த வாரத்தில் நம் மதுரை காஞ்சியை தொடர்வோம் என்று சொல்லி என் வாய்மொழி கேட்ட உங்கள் அனைவருக்கும், இந்த அருமையான வாய்ப்பினை எனக்கு அளித்த நம் நிறுவனர் பெருந்தகைக்கும் நம் துணைத் தலைவர் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றியை சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.